ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 4 மணி நேரமாக சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயம் வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முன்னாள் நடிகர் தளபதி விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் அப்படின்றவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1991 உங்களுக்கு மேரேஜ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்ல விஷயம். என்ன விஷயத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் கூட இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. இதை வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏப்ரல் 2021 கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்களாம், இது வேணாம், இது நிறுத்திடு, இது நம்ம பசங்க லைஃப்பை பாதிக்கும், ஏன் லைஃப்பை பாதிக்கும், இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் கேட்கலையாம். ஸோ ஒரே வீட்டில் உணர்வுபூர்வமாகவும் மன ரீதியாகவும் பிரிந்து ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்ட்ரஸ் வந்து இவர் கூட வெளிநாடு போன ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணதுனால இவங்க பசங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கோம் மனதளவுலன்னு சொல்லி இன்னைக்கு போய் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து ஒரு 2-3 கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட நலன் கருதியும் என்னுடைய கணவரின் நலன் கருதியும் அந்த நடிகையின் பேரை வந்து நான் வெளியிடலை, தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் வெளியிடுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் கேமரா இன்வெஸ்டிகேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் சம்பந்தப்பட்டவரும், அதாவது புகார் கொடுத்தவரும், அந்த புகாரால் பாதிக்கப்பட்டவரும், ஸோ அவங்க 2 பேர் மட்டும் இருக்கணும், ஜட்ஜஸ் இருக்கணும், லாயர்ஸ் இருக்கணும், சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர யாரும் பொதுமக்கள் இருக்க வேணாம். பிகாஸ் இதில் வந்து செலிபிரிட்டி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தேவையில்லாமல் வெளியில் போக வேணாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவைப்படும் பட்சத்தில் அந்த நடிகையின் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு வேர்டை கூட மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, நாங்கள் தப்பு சொல்லலை. ஆஸ் அ தளபதி ஃபேனாக தாவேக்காவோட தொண்டன்னே வச்சுக்கோங்களேன். நல்ல விஷயம். அவர் தப்பு பண்ணியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து விசாரிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க, உடனே வந்து விசாரிக்க போகிறதில்ல. அது வந்து இட் வில் டேக் டைம். அவங்க வந்து யார் என்ன யோசித்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான டைம் ப்ராசஸ் இருக்குது. ஏப்ரல் 20 தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேஸே எடுக்கிறதா வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் பட் ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாரு பாருங்களேன். அந்த எலெக்ஷன் வரேன், நான் இந்த வாட்டி நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸு வேற லெவல். கரூர் இன்சிடென்ட், ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, மலேசியாவில் தூக்கின்னு போய் ஆடியோ லான்ச்சை வச்சாரு, விசில் சின்னத்தை அறிவிச்சாரு, அந்த விசில் அடிக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ரூல்ஸ் போட்டாங்க. ஓகே ஃபைன், நிறைய பார்த்துட்டாரு. இப்போ ரீசெண்டாக வேலூர் மீட்டிங்களோட வேற மனுஷன் கண் கலங்கிட்டாரு பேசும்போதே. ஏன் சார் என் பேரை சேர்த்தீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்டு கண் கலங்கிட்டார். அந்த மனுஷன் வந்து அத்தனை பேரை கொண்டு இருப்பாருன்னு வேற சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் வச்சிருவோம். வெளியிலேருந்து வந்த ஒரு விமர்சனங்கள், ஒரு முதுகில் குத்துறதுன்னே நம்ம வச்சுப்போமே. பட் குடும்பத்தில் வந்து வர்றது இருக்குது பார்த்தீங்களா, பர்சனல் அட்டாக். ஃபைனலாக அதாவது ஒரு மனுஷன் சோஷியலாக வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், தன் காசை போட்டு நல்லது செய்யணும், இந்த நாடு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நல்லது செய்யணும்னு வரவருக்கு ஃபைனலாக ஒருத்தன் அடிக்கிற அடி தான் பர்சனலாக அடிக்கிற அட்டாக். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணனா உங்களால் எமோஷ்னலாக வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. உங்களால் ஸ்டேபிளாக வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு யோசிக்கவே முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து உங்களால் வழி நடத்த முடியாது, விட்டுருவீங்க. அந்த அந்த தலைமை பண்பு டக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்கேட்டர் ஆகிடும். அந்த டைமில் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே வந்துடலாம் நினைப்பாங்க. பட் எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி நிற்கிறவங்க நாங்கள். எங்கள் அண்ணனை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு டக்குன்னு அப்படியே காணாமல் போயிடுவோம்லாம் நினைக்காதீங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை விசாரிக்கிறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அது பர்சனல் லைஃப், எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த பர்சனல் லைஃப்பில் யாருமே இங்கே வந்து பயங்கர அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, அதை எல்லாருமே சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவர் பர்சனல் லைஃப், அதை அவர் சரி பண்ணுவார். பொது வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பண்ணுவார். அதுக்கு நாங்கள் கூட நிற்போம். ஆனால் அவர் கூடவே இருந்து 25 வருஷம் அவர் கூட வாழ்க்கை நடத்தி நீங்கள் எஸ்கலேட் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த டைம், இந்த இஷ்யூவை, இதுதான் தப்புன்றோம். இது நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த விஷயம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்களும் இதை பண்ணது கூடவே இன்னொரு குத்து முதுகில் கத்தி வச்சு குத்தனா மாதிரி அப்படி இருக்கும். தெரியல, நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம், இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். பட் ஃபேக் அலிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்து பண்ணிட்டீங்கன்ற ஒரு
குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அந்த மனுஷன் வழக்கம் போல் யாரையுமே எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், நீ முதுகுலே குத்துனாலும் நீ நல்லாடுறா அப்படின்ட்டு போயினே இருந்துருவார். பை.